ஏஐ இன்னும் ஒரு 20-30 இயர்ஸ்ல ஹியூமனிட்டியை அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏஐயோட காட்ஃபாதரா இருக்கக்கூடிய ஜாஃப்ரே ஹிண்டன் அப்படிங்கிறவர் வெளியில வந்து இப்போ சொல்லியிருக்காரு. இவ்வளோ நாள் கூகுளில் வேலை பார்த்துட்டு இருந்த மனுஷன் இதுக்கு மேலே நம்ம வந்து இதை வெளியே சொல்லாமல் இருந்தால் தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை குவிட் பண்ணிட்டு வெளியே வந்து பப்ளிக்கா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எல்லாரும் கவனிக்க ஆரம்பிங்க, அதுக்கு ரூல்ஸ் போடுங்க, அது என்ன நடந்துட்டு இருக்குன்னு யாருக்குமே உங்களுக்குலாம் புரிய மாட்டேங்குது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹியூமன்ஸோட வரலாறுல, இந்த உலகத்தோட வரலாறுலயே மனிதர்கள் வந்து நம்மளை விட ஸ்மார்ட்டரா ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நாள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கம், புலி, ஆர் வந்து எந்த உயிரினத்தை வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க, மரம், செடி, கொடி எல்லாத்தையும் விட நம்ம ஸ்மார்ட்டர். ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மனிதர்கள் தன்னோட வாழ்நாள்ல நம்மளை விட ஸ்மார்ட்டரா ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருக்கோம், அதோட வளர்ச்சி உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரன் படத்துல வர சிட்டி வந்து எப்படி 2.1 ஆனதுக்கு அப்புறம் எப்படிலாம் பண்ணும் அந்த மாதிரி ஒரு வார்னிங் அவர் கொடுத்திருக்காரு. மனிதனத்தை அழிக்கும்னு சொல்றதா இருக்கட்டும், நம்மளை விட ஸ்மார்ட்டரான ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு அதை பத்தி புரியல, இத்தனை மில்லியன் வருஷம் நம்ம இவால்வ் ஆனதில்ல, அப்படி ஒன்று நம்ம பண்ணதே இல்லை, நம்ம வந்து நாயை நம்ம கட்டி போட்டு வச்சிருக்கோம், குரங்க வந்து கூண்டுல போட்டு வச்சிருக்கோம், எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்றோம், பேசிக்கா எல்லா உயிரினத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியுது. ஆனா நம்மளை விட ஸ்மார்ட்டரா இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கிட்டு இருக்கோம். இதனால உலகத்துல நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. அண்ட் இன்னைக்கு வீடியோல அவர் சொன்ன 15 சேஞ்சஸ், என்னோடது கிடையாது, ஜாஃப்ரே ஹிண்டனோட 15 சேஞ்சஸ் இந்த உலகத்துல என்ன நடக்க போகுதுங்கிறது அவர் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. இந்த 30 வருஷத்துல வந்து உலகத்துல இருக்கிற மனிதனத்தை அழிச்சிரும்னு சொல்றதுலாம் பெரிய விஷயம் இல்ல. அவரே சொல்றாரு, அவர் உருவாக்குனது தான் ஏஐ. இன்னைக்கு இருக்கிற நிறைய ஏஐ வந்து அவர் உருவாக்குனது. அவரே அப்படி சொல்லியிருக்காருன்னா ஏன் அப்படிலாம் சொல்றாரு, டீடைலா பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்துட்டீங்களா? செய்வீர்களா? ஜாயின் பண்ணியாச்சா? ஓகே, சூப்பர். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் போட்டுறேன். இந்த வீடியோ வந்து இன்னைக்கு ஷூட் பண்ணல. ஸோ இதுக்கு முன்னாடியே எடுத்த ஒரு வீடியோ. அதனால இன்னைக்கு வேற ஏதாவது டாபிக் நடந்துச்சு, இன்னைக்கு வந்து அதை பேசாம ஏன் இதை பேசுற அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, ப்ராபப்ளி இன்னைக்கு வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல அப்படிங்கிறது அர்த்தம். அதனால தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ எனிவே, ஏஐயோட காட்ஃபாதர் ஜாஃப்ரே ஹிண்டன் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்றாரு ஏஐ பத்தி. இன்னைக்கு இருக்கு, நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ஏஐ டூல்ஸுக்கு முக்கியமான நபர் இவர். அதனால தான் ஒரு காட்ஃபாதர் ஆஃப் ஏஐ அப்படின்னே சொல்றாங்க. இவர் கூகுளில் வந்து வேலையே பார்த்துட்டு இருந்தாரு. ஓகேவா? ஸோ ரொம்ப நாலேஜபிளான ஒருத்தர், ஏஐ வந்து இன்னைக்கு இருக்கிற ஃபார்முக்கு உருவாக்குன ஒருத்தர், கூகுளில் இருக்கக்கூடிய ஜெமினி இதுலலாம் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காரு. அவர் வந்து பிஃபோர் ஃபியூ மந்த்ஸ் அவர் வேலையில இருந்தே குவிட் பண்ணிட்டாரு. ஏன் தெரியுமா? இதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி. ஆனா அவர் ஒரு எம்ப்ளாயியா, கூகுளோட எம்ப்ளாயியா இருந்துகிட்டு அதை பத்தி அவர் வெளியே பேச முடியாது. பட் உலகத்துக்கு நான் இதை சொல்ல ஆரம்பிக்கணும், தயவு செஞ்சு எல்லாரும் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேக் அப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன 15 பாயிண்ட்ஸ் என்னன்னா, அவர் சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வேலை வந்து ரொட்டீனா யோசிக்கக்கூடிய வேலையா இருந்துச்சுனால் உங்களோட வேலை சீக்கிரமா போயிடுங்கிறாரு. புரியல? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு சிஏ இன்டர்னா இருக்கலாம், ஆர் டேட்டா என்ட்ரி வேலை பார்க்கலாம், ஆர் ஒரு பிபிஓல ஒர்க் பண்ணலாம். இந்த ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேருக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது, ஏன்னா ஏஐ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிடும் ரொம்ப சீக்கிரமா அப்படின்னு சொல்றாரு. விச் மீன்ஸ் அவங்க வேலையில இருந்து அனுப்பப்படுவாங்க. ப்ராபப்ளி இந்த வேலையில இருக்கிற நிறைய பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏஐ உங்களுக்கு காம்படிஷனா வர்றதை நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அண்ட் அடுத்த ஃபியூ இயர்ஸ்ல இது 100% நடந்துரும் அப்படின்னு நான் சொல்லலைங்க. ஜாஃப்ரே ஹிண்டன், தி காட்ஃபாதர் ஆஃப் ஏஐ வந்து சொல்லியிருக்காரு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை தாண்டி மெயின் ஸ்ட்ரீமா இன்னைக்கு நம்ம வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணக்கூடிய, நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒர்க் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோட் பண்ண வேண்டிய வேலையா இருக்கட்டும், கோடிங் பண்ண வேண்டிய ஒரு வேலையா இருக்கட்டும், ஆர் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கான்டென்ட் ரைட்டரா இருக்கட்டும், பிளாக் எழுத வேண்டியதா இருக்கட்டும், ஒரு ஆட்வர்ட்ஸ் புஷ் பண்ண வேண்டியவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம வந்து ஒயிட் காலர் போட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஐடி கம்பெனில வேலைக்கு பார்க்கறவங்களோ இல்ல ஒரு பிசினஸ் அனலிஸ்டா இருக்காங்களோ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த எஸ்இஓ அனலிஸ்ட், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய வேலைகளை வந்து 10 பேர் பண்ண வேண்டிய வேலையை ஒருத்தங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு செட் ஆஃப் வேலையை வந்து கம்ப்ளீட்டா ஏஐ சாப்பிட்டுரும். இன்னொரு சைடு வந்து 10 பேர் ஒரு கம்பெனில எடுத்து 10 பேருக்கும் வந்து ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து இத்தனை பேரை வேலைக்கு வைக்கிறது பதிலா ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஒரு ஏஐ பாட் வந்து நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா 10 பேரோட வேலையை அது ஒண்ணு பண்ணிடும். ஸோ இவங்களோட வேலையுமே வந்து இஸ் அட் ரிஸ்க் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அப்போ மூணாவது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, என்ன எல்லா வேலையும் ரிஸ்கான்னு கேட்டீங்கன்னா மூணாவது பாயிண்ட் தான் சொல்றாரு. சில பேரோட வேலை எத்தனை வருஷம் ஆனாலும் ஈஸியா போகாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை சொல்றாரு. அதன் தயவு செஞ்சு சொல்லு, அந்த வேலை என்னன்னு கத்துக்கிட்டு நான் இப்பவுமே போறேன்னு தானே நீங்க யோசிப்பீங்க. அவர் யாரை தெரியுமா சொல்றாரு? பிளம்பர்ஸ், மெக்கானிக், குக், அப்புறம் வந்து ஷெஃப்ஸ். பேசிக்கா இந்த மாதிரி லேபர் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்கல்ல, ஆக்சுவலா வந்து அவங்களோட கையை வச்சு, அவங்களோட கையினால ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும்ல. ஒரு வெல்டு பண்ணணுங்கிறவங்களுக்கு வந்து அவங்க கை தான் மூலதனம். கரெக்டா? அவங்க அதை வச்சு தான் வேலை செய்யணும். கரெக்டா? ஒரு ஷெஃப்க்கு வந்து அந்த அவரோட ஃபிளேவர்னு ஒன்று இருக்குது, அது ஏஐ வந்து கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஹார்ட் லேபர், ஆக்சுவலா வேர்வை சிந்தி வேலை பார்க்கக்கூடிய எல்லா வேலைகளும் ரொம்ப நாளுக்கு இன்னும் இருக்கும். ஏஐனால அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனா இவங்க எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம அதிகமா
நம்ம வந்து பே பண்ணக்கூடிய நிறைய வேலைகளை தூக்கிட்டு இன்னைக்கு வந்து நம்ம பெருசா பே பண்ணாத நிறைய வேலைகள் இருக்குல்ல, ஆனா அதுதான் வந்து ரொம்ப நாளுக்கு இன்னும் இருக்கும். ஏன்னா ஏஐனால அந்த ஹியூமன் டச்சை கொண்டு வரவே முடியாது அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஐ வந்து ஹியூமன்ஸை அவுட் திங்க் பண்ண ஆரம்பிச்சிரும்னு சொல்றாரு. தட் இஸ் ஒரு கிரியேட்டிவான ஒரு ஒர்க்கை கூட நீங்க எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேக்ஸ் சால்வ் பண்ண வேண்டியது இருக்குல்ல, ஏஐ வந்து அதை பெட்டரா சால்வ் பண்ணும். ஒரு ப்ரொஃபசர் வந்து சொல்லி தர்றது இருக்குல்ல, ஒரு ஸ்டூடெண்ட்க்கு புரியுற மாதிரி அதை ஏஐ வந்து பெட்டரா சொல்லி தர ஆரம்பிச்சிடலாம். சாட் ஜிபிடி வந்து உங்க ப்ரொஃபசர் உங்க டீச்சரை விட பெட்டரா ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி, உங்களுக்கு ஏத்த மாதிரி. ஒரு டிசைன் வந்து நீங்க கஷ்டப்பட்டு நம்ம கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி பண்ற ஒரு டிசைனை விட ஒரு பெட்டரான டிசைனை ஏஐ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆக்சுவலா அவர் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, ஏஐ பண்ணிடும் சொல்றாரு. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர் இஸ் a black box problem. ஏஐ வந்து எப்படி யோசிக்குதுங்கிறது அதை டெவலப் பண்றவங்களுக்கே இப்போ தெரியல அப்படிங்கிறாரு. அதாவது இப்போ சாட் ஜிபிடி, ஜெமினி, அப்புறம் வந்து கிளவுட், இந்த மாதிரி நம்ம நிறைய ஏஐ ஏஜென்ட்ஸை பத்திலாம் கேள்விப்படுறோம். கரெக்டா? இதை எழுதுறவங்களுக்கு இந்த கேள்வி கேட்டா ஏன் இந்த பதில் சொல்லுது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் கிடையாது. ஒரு கோடி ஸ்விட்ச் கொடுத்துட்டு இந்த பதில் வந்து எந்த ஸ்விட்ச்னால இது வந்துச்சுன்னு கேட்டா யாரு கண்டுபிடிக்கிறது? அது அப்படி டெவலப் பண்றவங்கனாலேயே ஏஐ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, எதனால இந்த பதிலை கொடுக்குது அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்க முடியல. அண்ட் இட் இஸ் a very big problem. ஒரு கிரியேட்டர்னால அந்த கிரியேஷன் என்ன பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்க முடியலனா அது ஒரு மிகப்பெரிய ரெட் ஃபிளாக் அப்படின்னு அவர் சொல்றாரு. சிக்ஸ்த் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் ஜெனரேட்டிங் ஏஐஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிரும்னு சொல்றாரு. இப்போ ஏஐ டெவலப் பண்றதுக்கு மனுஷங்க தேவைப்படுறாங்க. பட் ரொம்ப சீக்கிரமா ஏஐ டெவலப் பண்ண ஆரம்பிச்சிரும். சிட்டியே வந்து சிட்டி அசெம்பிள் பண்ணா எப்படி இருக்கும்? வசீகரன் தேவையில்லை, ஆனா ஏஐ அதை பண்ண ஆரம்பிச்சிருங்கிறாங்க. சோ இன்னைக்கு கோடுக்கு வந்து ஏஐ ஹெல்ப் பண்ணுதா? அந்த ஏஐ வந்து ரொம்ப கூடிய சீக்கிரம் அதுவே ஒரு ஏஐ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிரும். நம்ம எந்த இன்புட்டுமே கொடுக்காம அதுவே வந்து இன்னொரு ஏஐ கம்ப்ளீட்டா கிரியேட் பண்ற அளவுக்கு ஏஐ வந்து சீக்கிரமா போயிடும் அப்படின்னு சொல்றாரு. செவன்த் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமா ஒரு நாள் நீங்க ஒரு வீடியோ பாப்பீங்க. அந்த வீடியோ பாக்குறப்போ அது ஏஐயா மனுஷனான வித்தியாசம் தெரியாம நீங்க முழிச்சு நிப்பீங்க. ரொம்ப சீக்கிரமா ஒரு ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணுவீங்க. ஆனா பேசுறது ஒரு ரோபோட்டா, ஐ மீன் ஏஐயா இல்ல ஒரு மனுஷங்களான்னு தெரியாம நிப்பீங்க. அந்த மொமெண்ட் ரொம்ப தள்ளி இல்ல, ரொம்ப சீக்கிரமா வித்தின் 1 or 2 இயர்ஸே இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. மனுஷங்களுக்கு மனுஷன் எது ஏஐ அப்படின்னு வித்தியாசம் தெரியாம முழிச்சு நிக்கிற நாள் ரொம்ப சீக்கிரமா இருக்குங்கிறாரு. எய்த் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களோட சாட் ஜிபிடி கிட்டயோ இல்ல ஜெமினி கிட்டயோ இந்த எந்த ஒரு ஏஐ ஏஜென்ட்டா இருக்கட்டும், நீங்க ஒன்னு சொன்னீங்கன்னா அது அதை செய்யும். அதுதான் அதோட வேலை. அதோட ரோபோட்டோட வேலையை நம்ம சொல்றது அதை செய்யறது மட்டும்தான். அதை தாண்டி யோசிக்கிறது கிடையாது. கரெக்டா? பட் ஒரு நாள் நம்ம அதுகிட்ட ஏய் ஷட் டவுன் பண்ணு, எனக்கு நீ தேவையில்லை அப்படின்னு சொன்னா அது பதிலுக்கு நான் ஷட் டவுன் பண்ண முடியாதுன்னு சொல்ற நாளும் தள்ளி இல்லைங்கிறாரு. அகைன் எனக்கு தெரியல, சங்கர் வந்து ஒரு பயங்கரமான படத்தை எடுத்து வச்சுட்டு போயிருக்காருன்னு எனக்கு தோணுது. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஏஐ வந்து ரெஃப்யூஸ் பண்ணும். நீ ஷட் டவுன் பண்ணு அப்படின்னு நீங்க ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா, எஸ்பெஷலி அதை வந்து நிறுத்துற மாதிரி ஒரு கமாண்ட் கொடுக்குறப்ப, நீங்க இங்க போங்க போனா அதெல்லாம் செய்யும். ஆனா நீங்க அதையே நிறுத்துற மாதிரி ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா ஏஐ வந்து மறுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்கு யோசிக்கிற திறன் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல ஆரம்பிக்கும். அண்ட் அன்னைக்கு ஒரு பெரிய அன்னையிலிருந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது மனிதர்களுக்குன்னு அவர் நம்புறாரு. நைன்த் ஒன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன்ஸை மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சிரும் ஏஐன்னு சொல்றாரு. ஏஐ வச்சு நீங்க வந்து மக்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த பொய்யை நம்ப வை அப்படின்னா ஏஐனால நம்ப வைக்க முடியும். எல்லா மக்களுக்குமே வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துருச்சா இந்த மினிஸ்டர் வீட்ல, எல்லாரையுமே வந்து இன்னொரு டாபிக்கை சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணி விடுதுன்னா, இவ்வளவு நாள் அதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஆர்மி அது இதுன்னுலாம் சொல்லுவாங்க. கரெக்டா? பாட் ஆர்மி, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் உட்கார்ந்துகிட்டு பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையும் ஏஐ வந்து ரொம்ப சீக்கிரமா பண்ணி விட்டுரும். ஸோ ஈஸியா கவர்மெண்ட்னால ஏஐ கண்ட்ரோல் பண்ணி மக்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அந்த கவர்மெண்ட்டையே ஏஐனால மாத்தி வைக்க முடியும். மக்களை வந்து எலெக்ஷன்ஸை மேனிபுலேட் பண்றது, எலெக்ஷன்ஸ்ல விளையாடுறது, இதெல்லாத்தையும் ஏஐனால பண்ண முடியும். அண்ட் அந்த நாளும் ரொம்ப சீக்கிரமா இருக்குதுன்னு அவர் நம்புறாரு. 10th ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 2 நாடுகளுக்குள்ள போர் நடக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஈரானுக்கும் இதுக்கும் பாருங்களேன், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த பிரச்சனையா இருக்கட்டும், இப்போ ஆபரேஷன் சிந்தூர் அப்போ இந்தியா பாகிஸ்தான் 2 நாடுலையும் பாத்துருங்க. 2 சைடுமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சைடு களத்துல வந்து மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு 2 சைடுமே ஹேக்கர்ஸ் வந்து மாத்தி கவர்மெண்ட் வெப்சைட்டை தூக்குறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ என்ன அவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் வெப்சைட்ஸை தூக்குறதை விடுங்க, ஏஐ வந்து டைரக்டா ஹேக் பண்ண ஆரம்பிச்சிரும். ஏஐ வந்து இன்னைக்கு இன்னும் ஹேக் பண்றதுல பெருசா உள்ள போகல. ஆனா ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் எல்லாம் தூக்க ஆரம்பிச்சிருச்சுனா, உங்களோட வெப்சைட் தூக்க ஆரம்பிச்சுனா, ப்ரொஃபைல தூக்க ஆரம்பிச்சிருச்சுனா என்ன ஆகுறது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து யோசிக்கிறான், இந்த இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்டை தூக்கணும்னு சொல்லி ஒரு மனுஷன் ட்ரை பண்றதை விடுங்க, ஒரு கம்ப்யூட்டர் ட்ரை பண்ணுச்சுனா எப்படி இருக்கும்? அந்த நாளும் தள்ளி இல்ல அப்படிங்கிறாரு. அண்ட் 11th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எனக்கு வந்து எஸ்பெஷலி நம்ம எல்லாருக்குமே கோவிட்ல வாழ்ந்ததுனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏஐ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் பண்ணி புது வைரஸை மனிதர்கள் டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு சொல்றாரு. இவ்வளோ நாள் வந்து இன்னைக்கும் வந்து நம்மளுக்கு கோவிட் வந்து சைனீஸ் லேப்ல இருந்து லீக் ஆகிருக்குது, அது ஏதோ ஒரு பயோ வெப்பன் சொல்லுவாங்களா, 7ஆம் அறிவு படத்தில் வர மாதிரி ஏதோ டெவலப் பண்ணிருக்காங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய தியரி. ஓகேவா? அது ஒரு கான்ஸ்பிரசின்னு கூட நம்ம இன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய கவர்மெண்ட்ஸே, அது அமெரிக்கன் கவர்மெண்ட்டே இதை சொல்றாங்க, பெரிய பெரிய அரசாங்கங்களே இதை நம்பவும் செய்யறாங்க. சைனாவுமே வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷனுக்கு ஓப்பனாகவும் இல்லை, மற்ற நாடுகளை உள்ளேயும் விட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப ஃபிட்ஜியா இருந்திருக்காங்க, ரொம்ப கண்ட்ரோல்டா அந்த என்கொயரி எல்லாம் வச்சிருக்காங்க.
அப்படி இருக்கிறப்போ இது என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த வைரஸை ஏஐ டெவலப் பண்ணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து மனிதர்கள் அழிக்கிறதுக்கு ஒரு வைரஸை டெவலப் பண்ணுச்சுன்னா என்ன வருது? கம்ப்யூட்டர். ஆனா அதுவும் நடக்கிற நாள் தள்ளி இல்ல அப்படின்னு இவர் நம்புறாரு. விச் இஸ் பிராக்டிகலி சென்சிபிள். கரெக்டா? நீங்க நம்ம ஒரு படத்தை ஏஐல எடுக்கலாங்கிறப்போ, ஒரு போட்டோ எடுக்கலாங்கிறப்போ, அடுத்து வைரஸை டெவலப் பண்றவனும் யோசிப்பேன்ல, நான் வந்து சாட் ஜிபிடியில் போட்டு கேட்க ஆரம்பிக்கேன்னு. அது இன்னும் டெவலப் ஆக ஏஐ இன்னும் அதிகமாக யோசிக்க அதையும் பண்றதுக்கு ஒன்றும் ரொம்ப தள்ளி இருக்கிற நாள் இல்லைன்னா எனக்கும் தோணுது. அண்ட் 12th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன இந்த டைட்டிலே இதுதான். அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, there is a 10 to 20% சான்ஸ், ஓகேவா, ஏஐ ஹியூமனிட்டியாவே வந்து வைப் அவுட் பண்றதுக்கு இன்னும் அடுத்த 30 வருஷத்துல. இப்போ நம்ம 2025 இருக்கோமா, 35, 45, 55 ஏஐ வந்து 2055ல மனித இனத்தையே அழிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. 10 to 20% வாய்ப்பு இருக்குன்னு அவரோட ஓன் வாயிலிருந்து வந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். அண்ட் திஸ் இஸ் கிரேசி. 13th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் சம்பந்தமே இல்லாம சும்மா இருக்கிற நம்மள வந்து வம்புலுக்க போகுதுன்னு தானே நீங்க யோசிப்பீங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, 13th பாயிண்ட், ஏஐ வந்து நம்மள வெறுத்தாலாம் நம்மள அழிக்காது. ஏஐக்கு நம்ம தேவையில்லாத ஒரு விஷயம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அதை நம்ம வளர விட மாட்டோம். நம்ம மாரல்ஸ், எத்திக்ஸ், ரூல்ஸ் இதெல்லாம் பேசிட்டு இருப்போம். இது மனிதர்களுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கம்ப்யூட்டருக்கு இதெல்லாம் கிடையாது. ஓவராலா அது டெவலப் ஆகிறதுக்கு என்னன்னு மட்டும் தான் யோசிக்கும். அப்படி இருக்கிறப்ப மனுஷங்குள்ள போய் இது சரி, இது தர்மம், இது நியாயம், இது ரூல்ஸ், இதெல்லாம் நீ பண்ணுனா ஏஐ வந்து அதெல்லாம் கண்டுக்காது. இட் ஜஸ்ட் டஸ் நாட் கேர். நம்மளை வெறுக்காது. அதுக்கு நம்ம ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால நம்மளை தாண்டி அது போக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாரு. அண்ட் 14th பாயிண்ட் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ சேஃப்டின்னு ஒன்று இருக்குது, ஏஐ ஸ்பீடுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்பீடு வந்து நம்ம வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற விதம் எல்லாருக்குமே தெரியல. அந்த ஃபேமஸான வில் ஸ்மித் வீடியோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே என்ன கன்றாவிடா இதுன்னு இருக்கும். இன்னைக்கு எது உண்மையிலேயே நியூஸ் ஆங்கர், எது வந்து ஏஐன்னு தெரியல. இந்த சில ஒரு நியூஸ்ல நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கேன், இந்த ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆகுது. யார் இந்த பொண்ணு, யார் பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா திடீர்னு ஒரு கெட்ட வார்த்தை பேசினதுக்கு ஓ இது ஏஐ அப்படின்னு அது வரைக்கும் தெரியவே மாட்டேங்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஏஐ வந்து இன்னைக்கு டெவலப் ஆயிட்டு இருக்குது. ஆனா இது இவ்வளவு வேகமா டெவலப் ஆயிட்டு இருக்குல்ல, இப்போ ஏஐ வச்சு நீங்க வந்து இந்த இடத்துல மதன் கௌரி கிடையாது, இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேமஸான தமிழ் ஆக்டர் நிக்கிற மாதிரி நீங்க கிரியேட் பண்ணலாம், ஒரு ஃபேமஸான ஹாலிவுட் ஆக்டர் நிக்கிற மாதிரி கிரியேட் பண்ணலாம். நம்ம எல்லாருக்கும் மதன் கௌரி யாருன்னு தெரியும், அதனால இது ஏஐன்னு நம்மளுக்கு தெரியும். பட் ஒருவேளை யாராவது ஒருத்தங்க ரேண்டமா ஒரு போட்டோ மட்டும் இதை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு ஃபேமஸான ஆக்டரோ கிரிக்கெட்டரோ யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்காங்கன்னு சொன்னா நம்ம நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிருவோம். கரெக்டா? ஆனா இப்படி பண்ணக்கூடாது இல்ல, ஏன்னா நிறைய பேரை குழப்பம். ஆனா அதுக்கான ரூல்ஸ் இல்ல பாருங்க. ஸோ அதை தான் அவர் சொல்றாரு. ஏஐயோட ஸ்பீடு வேகமா இருக்குது, ஆனா ஏஐயோட சேஃப்டி இதுக்கெல்லாம் ரூல்ஸ் வந்து அந்த அளவுக்கு வேகமா இல்ல. அதுதான் பெரிய பிரச்சனை. ரூல்ஸே இல்லாம இதெல்லாம் டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. அண்ட் 15th என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்திரன் படம் கிளைமேக்ஸ் மாதிரி கம்ப்யூட்டர் வந்து ஹியூமன்ஸை டேக் ஓவர் பண்றது ஒரு மிகப்பெரிய ஃபைட் மாதிரியோ அப்படிலாம் இருக்காது. ஐ ரோபோட் படம் இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம பல வருஷமா படம் எடுத்துட்டு இருக்கோம். கரெக்டா? அந்த கம்ப்யூட்டருக்கும் மனுஷனுக்கும் சண்டை, ரோபோட்ஸ்க்கும் மனுஷனுக்கும் சண்டை, அப்படிலாம் அது இருக்காது. அது ரொம்ப சைலண்டா நம்மளை டேக் ஓவர் பண்ணும். அது நம்மளை தாண்டி வளர ஆரம்பிச்சிருச்சு, அதுவே யோசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டோம். அது நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம், ஆனா அது டேக் ஓவர் பண்ணிடும். ஒவ்வொரு போன்லயும் அது டேக் ஓவர் பண்ணும். சினிமால வர மாதிரி ஒரு வில்லனா கிடையாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அவர் இதை சொன்னதுல. அவர் சொல்ற பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு பி a silent takeover. ஓகேவா? அதுல நான் இன்ஃபர் பண்றது. பட் அவரோட ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் கோயிங் டு பி a silent takeover. அது ஒரு மிகப்பெரிய போர் மாதிரிலாம் இருக்காது. சைலண்டா அது நம்மள அசால்ட்டா நம்மளை தாண்டி அது போக ஆரம்பிச்சிடும், நம்மளை தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. தூக்கிட்டு போயிடும்னா இட்ஸ் a quiet takeover. ஈஸியா நம்மளை ஜெயிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிறாரு. அது நம்மளை தாண்டி போகிறப்போ ஜாஃப்ரி ஹிண்டன் தான் இந்த ஏஐ பில்ட் பண்ண ஒரு முக்கியமான நபர் நம்மளோட வாழ்நாள்ல. அவரே வந்து இன்னைக்கு சொல்றாரு, அதை பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. இதுக்காக அவர் கூகுள்ல இருந்து ஒரு வேலையை கூட விட்டுட்டு வந்திருக்காரு. அது ஏஐ வந்து கெட்ட விஷயங்கிறதுக்காக இதை சொல்லல. ஏஐ வந்து ரொம்ப ஃபாஸ்டரா இருக்குது. நம்ம நினைச்சதை விட ரொம்ப ஸ்மார்ட்டரா இருக்குது. அண்ட் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாரோட கையிலயும் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை ஸ்மார்ட் போன் யூசர்ஸோட கையிலயும் இருக்குது. நான் யோசிக்கல இவ்வளவு வேகமா இது டெவலப் ஆகும்னு. நான் இதெல்லாம் பிரச்சனை வரும்னு தெரியும், ரொம்ப வருஷம் இருக்குன்னு நினைச்சேன். பட் இவ்வளவு வேகமா இது வரும் நான் நினைக்கலன்னு தான் அவரே சொல்றாரு. ஸோ அவரை அதை பப்ளிக்கா சொன்னாரு. அதை நான் உங்க கிட்ட வந்து இன்னைக்கு இத்தனை மில்லியன் பீப்புள் கிட்ட வந்து சேர்த்துட்டேன். பட் எனக்கு இன்னமும் ஏஐ மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இட் இஸ் கோயிங் டு என்லைட்டன் us, இட் இஸ் கோயிங் டு மேக் அவர் லைஃப் வே மோர் பியூட்டிஃபுல். அண்ட் எப்பவுமே அப்படிதான். நீங்க வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மெஷின்ஸ் வந்தப்போ நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. மெஷின் வந்துருச்சுன்னா எங்களுக்கு வந்து வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தொழில் பண்ணக்கூடிய நிறைய பேர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஆனா மெஷின்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ப்ரொடக்ஷன் ஓவராலாவே அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. கைத்தொழில் பண்றவங்களுக்கு வேல்யூ அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. கையில ஒரு விஷயம் ஹேண்டிகிராஃப்ட்னு சொன்னா அதுக்கு இன்னும் வேல்யூ அதிகம். கரெக்டா? ரெண்டுமே கோ எக்ஸிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கால்குலேட்டர் வந்தப்போ ப்ரொஃபசர்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, கால்குலேட்டர்லாம் கொண்டு வராதீங்க, எல்லாருக்கும் மூளையே இல்லாம போயிடும், யோசிக்காத திறன் போயிடும். பட் இன்னைக்கு அதே மூளை தானே அடுத்து ஏஐக்குள்ள போயிட்டு இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஒரு டெக்னாலஜி என்னைக்குமே தள்ளி வைக்கிறத விட ஹிண்டன் சொல்ற மாதிரி இந்த வீடியோ வந்து பயமுறுத்துற வீடியோ கிடையாது. இந்த வீடியோ வந்து நம்ம அதுக்கு ரூல்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய வீடியோ, which I 100% agree. அண்ட் யா, அதுதான் என்னோட டேக். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏஐ எல்லாம் இருக்கிறது வந்து உங்களுக்கு பயங்கர அட்வான்டேஜா இருக்கா இல்ல உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜா
இருக்கா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத ஒரு தம்ஸ் அப் ஆர் தம்ஸ் டவுன் சொல்லி வச்சு சொல்லுங்க. ஆர் நீங்க எழுதணும்னாலும் எழுதலாம். ஏன் உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்குது, டிஸ்அட்வான்டேஜா இருக்குன்னு. இங்க இருக்கிற கமெண்ட் செக்ஷன பார்த்தாலே எத்தனை பேர் என்ன ஒப்பீனியன்ல இருக்கீங்கன்னு பப்ளிக் ஒப்பீனியனும் நம்மளுக்கு கிடைச்சிரும். எல்லாருக்குமே வந்து கமெண்ட் செக்ஷன போய் பார்க்குறப்போ இதான் எல்லாரும் யோசிக்கிறாங்களாங்கிறதும் தெரியும். நாளைக்கு நான் உங்களோட வீடியோல பார்க்குறேன். Until then, bye. மதன் கௌரி signing off here. Love you all. Take care. Bye. Cheers MGs.